இங்க ஒரு அரண்மனையை சுத்தி இருக்கிற பள்ளத்துல ஒரு டிராகன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. அப்ப அதோட தலை மேல ஒரு பவுல் வந்து விழுந்ததும் இந்த டிராகனும் எழுந்து யார் இதை போட்டதுன்னு நிமிந்து பாக்குது. பார்த்தா அரண்மனையில ராஜாவும் ராணியும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லா பொருளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ராஜாவும் ராணி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காரு. அந்த ராணி தூக்கி போட்ட எல்லா பொருளும் அந்த டிராகன் மேலதான் வந்து விழுது. இந்த டிராகனால தூங்க முடியாததால இது கடுப்பாகி மெதுவா அந்த பள்ளத்தை விட்டு வெளியில வந்து பயங்கரமா கத்துது. இதை பார்த்த ராணியும் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட சேர்ல போய் உட்கார்றாங்க. அவங்க ஒரு பட்டன் அழுத்தினதும் அந்த சேர் நேரா கீழே போய் ஒரு டிவைஸ்குள்ள லாக் ஆகுது. இவங்க அந்த டிவைஸ் ஆன் பண்றாங்க. அதே நேரம் அந்த டிராகன் ராஜாவை சாப்பிடலாம்னு கிட்ட வருது. அப்ப திடீர்னு ஒரு பெரிய ரோபோவோட கை வந்து அந்த டிராகனை அடிச்சு தள்ளுது. பார்த்தா அந்த ராணி தான் அந்த டிராகனை சமாளிக்கிறதுக்காக ஒரு ரோபோவை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க பயங்கரமா அந்த டிராகன் கூட சண்டை போடுறாங்க. அப்ப அந்த டிராகன் இவங்களை அடிச்சு கீழே தள்ளிடுது. அந்த ரோபோல நிறைய அடிப்பட்டதால ராணியால அதை ஆன் பண்ணவே முடியல. அப்ப அந்த டிராகன் பயங்கரமா கத்திக்கிட்டே ராணி அடிக்க வருது. அப்ப இன்னொரு ரெட் கலர் ரோபோ வந்து அந்த டிராகன் அடிச்சு கீழே தள்ளுது. ராஜா தான் இந்த ரெட் கலர் ரோபோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரு. இப்ப ராணியோட ரோபோவும் எழுந்து நிக்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டிராகனை ஓங்கி அடிக்கிறாங்க. இதனால அந்த டிராகன் பறந்து போய் கீழே விழுது. இதை பார்த்த ராணியோ ராஜாவை ஆசையா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க போட்டுட்டு இருந்த சண்டையும் இப்ப சால்வ் ஆகிருது. அப்ப அந்த ராஜாவோ ராணியோட கையை பிடிச்சு அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு கடைசியில அவங்க கீழே விழ வச்சிடறாரு. இதனால இப்ப ராணி மறுபடியும் கோபப்பட்டு ராஜா கூட சண்டை போடுறாங்க. இப்ப இவங்க கத்துற சத்தம் கேட்டு அடி வாங்கி தூங்கிட்டு இருந்த அந்த டிராகனும் இப்ப தூங்க முடியாம மறுபடியும் கடுப்புல எழுந்திருக்குது.